ஆவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம், பொதுவாக டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் என்று குறிப்பிடப்படுகிறார். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார். இவர் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார். திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் இயற்பியலும், மெட்ராஸ் தொழில்நுட்பக் கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தார். கலாம் குடியரசுத் தலைவராக பதவியேற்பதற்கு முன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும், DRDO இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும், இஸ்ரோ விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டினால் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார். அணுசக்தி திட்டங்களின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய போதிலும் அணு அறிவியலில் கலாமிற்கு அதிகாரம் இல்லை என்று அவரின் பல சக பணியாளர்கள் கூறினர். ஹோமி சேத்னா என்ற இரசாயன பொறியாளர் அணு அறிவியல் மற்றும் அணு இயற்பியல் கட்டுரைகளை வெளியிட கலாமிற்கு எந்த பின்னணியும் இல்லை என்று விமர்சித்தார். கலாம் அணு பொறியியலில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டமும் பெற்றார். மேலும் அவரது சாதனைகளுக்காக பல பல்கலைக்கழகங்கள் வழங்கிய பட்டமும் அணு பொறியியலிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்றும் சேத்னா கூறினார். தனது கல்லூரி படிப்பில் மேம்பட்ட இயற்பியலில் தோல்வி அடைந்தார் என்றும், அவருக்கு அணு இயற்பியல் பற்றி என்ன தெரியும் என்றும் சேத்னா அவரது கடைசி தேசிய தொலைக்காட்சி பேட்டியில் கூறினார். மேலும் அணு விஞ்ஞானி என்ற தேசிய அந்தஸ்து பெற ஜனாதிபதி பதவியை உபயோகிப்பதாகவும் கூறினார். மற்றவர்கள் இந்திய அணுசக்தி ஆலைகளில் கலாம் பணிபுரியவில்லை என்றும், ராஜா ராமண்ணா கீழ்முடிக்கப்பட்ட அணு ஆயுத வளர்ச்சியில் அவருக்கு பங்கு இல்லை என்றும் கூறினர். பெங்களூருவில் உள்ள பிரபல இந்திய அறிவியல் கழகம் அறிவியல் சான்றிதழ்கள் இல்லாததால் கலாமின் விண்ணப்பத்தை நிராகரித்தது. ஏவுகணை திட்டத்தில் ஏவுகணை கண்டுபிடிப்புகள் பற்றிய அவரின் சொந்த பங்களிப்பை இந்திய ஊடகங்கள் கேள்வியாக்கியது. கலாம் அக்னி, பிருத்வி மற்றும் ஆகாஷ் ஏவுகணை கண்டுபிடிப்பில் தனி புகழ் பெற்றிருந்தார். மேற்கண்ட எல்லாவற்றையும் பிற விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வடிவமைத்து உருவாக்கியபோது கலாம் அதற்கான நிதி மற்றும் பல ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் இயக்குனர் என்ற முறையில் கலாமிற்கு நிறைய புகழ் சென்றடைந்தன. மேம்பட்ட கணினி ஆய்வகத்தின் முன்னாள் இயக்குனர் மற்றும் அக்னி ஏவுகணை முன்னாள் இயக்குனரான அகர்வால் அக்னி ஏவுகணையின் வெற்றிகரமான வடிவமைப்புக்கு உண்மையான காரணமாக இருந்தார் என்று கருதப்படுகிறது. கலாம் அவரது சொந்த வாழ்க்கை வரலாற்றில் அக்னி ஏவுகணை கண்டுபிடிப்பில் முன்னாள் சென்னை தொழில்நுட்ப நிறுவன மாணவரான அகர்வாலின் முக்கிய பங்கை புகழ்ந்து எழுதினார். பிருத்வி திட்டத்தில் சுந்தரம் என்பவரை நிழல் மூளை என்றும், திரிசூல் ஏவுகணை திட்டத்தில் மோகனை என்பவரையும் புகழ்ந்துள்ளார். பிரபல மூத்த ஊடக நிருபர் பிரபுல் பிடவை ஒரு செய்தித்தாளில் தி டெய்லி ஸ்டார், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் அங்கீகரிக்கப்பட்டு டாக்டர் அப்துல் கலாம் இயக்கத்தின் கீழ் நிறுவப்பட்ட 2 விண்வெளித் திட்டங்கள் மொத்தத் தோல்வி என்று எழுதியிருந்தார். இந்த திட்டங்கள் இரண்டும் இந்திய இராணுவம் கொடுத்த அழுத்தத்தினால் ரத்து செய்யப்பட்டன. உள்ளூர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் கூடங்குளம் அணுசக்தி ஆலை அமைப்பதில் ஆதரவு தந்து தனது நிலைப்பாட்டை கூறிய கலாமை மக்கள் குழுவினர் குறை கூறினர். அவர்கள் கலாம் ஒரு அணுசக்தி சார்பு விஞ்ஞானி என்றும், பாதுகாப்பு பற்றிய அவரது உறுதிமொழியை ஏற்க விருப்பமில்லாமலும், அவரது வரவை விரோதமாகவும் கருதினர். அறிவியலாலோசகர் பதவியிலிருந்து பதவி விலகிய பிறகு ஒரு 1,00,000 மாணவர்களுடன் 2 ஆண்டுகளுக்குள் கலந்துரையாட வேண்டுமென்று குறிக்கோள் வைத்திருந்தார். அவர் அவரது சொந்த வார்த்தைகளில், நான் இளம் வயதினருடன், குறிப்பாக உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் இருக்கும்போது நிறைவாக உணர்கிறேன் என்று கூறியுள்ளார். இனிமேல் என்னுடைய பட்டறிவை பகிர்ந்து கொள்ளும் நோக்கமும் அவர்களுடைய கற்பனைத் திறனை ஊக்குவிக்கவும் இந்தியாவை வல்லரசாக மாற்றும் திட்டத்திற்கு அவர்களை தயார்படுத்தவும் வரை படம் ஏற்கனவே தயாரித்துள்ளேன். இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை
விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் அவரின் மகத்தான மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்புக்காக பெற்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்யுங்கள், பகிருங்கள், மேலும் புதிய வீடியோக்களை பார்க்க உங்களை சந்திக்க இழுக்குங்கள். சந்திக்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.